இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் இடத்துல ஒருவன் ஓடி வருகிறான். அதனுடைய 17வது வசனத்துல ஓடி வந்து முழங்கார்படியிட்டு ஆண்டவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார். இதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்லும்போது அவன் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறான் என்றால் 20வது வசனம், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மனுஷன் பார்க்கிறபடி பாராதவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை வைத்து மதிப்பிடுகிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சிறு வயது முதல் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன், இயேசுவினிடத்துல ஓடி வருகிறவன், இயேசுவுக்கு முன்பாக பணிந்து முழங்கார்படியிட்டு பணிந்து கொண்டவன். இப்படிப்பட்டவனை கர்த்தர் இழக்க விரும்பவில்லை. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனை பார்த்து அவனிடத்துல இருக்கிற குறை அது மாறும்படிக்கு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவனிடத்துல என்ன குறை இருந்தது என்றால், அவனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்தது. ஆஸ்திகள் இருப்பது குறையா தவறா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. காரணம், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி அப்பா கிட்ட இருந்து தான் இறங்கி வருகிறது. ஆனால் இவனுடைய பிரச்சனை என்னவென்றால், இவன் நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்டாலும் இவன் மனம் முழுவதும் அவனுக்கு உண்டான உலக ஆசீர்வாதங்கள், உலக ஆஸ்திகள் மேலதான் பற்றுதலாய் இருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது எதற்கு நேராக இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். அப்போஸ்தலர் 7:39 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்களாம். பார்வை கானானை நோக்கி தான் இருக்கிறது, கால்களும் அதை நோக்கி தான் நடக்கிறது. பாடலும் கானான் பாட்டு தான், வருகை பாட்டு தான். ஆனால் இருதயம் எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்தது. அப்படி யாருடைய இருதயங்கள் எல்லாம் எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்ததோ அவர்களால் அந்த கானானை அடைய முடியவில்லை என்று வேதம் நமக்கு காண்பிப்பது மட்டுமல்லாமல் எச்சரிக்கிறது. அதை தான் கர்த்தர் இங்கே இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல, ஆஸ்திகள் மேல பற்றுதலா இருந்தது. கர்த்தர் அதை அவனை சரி பண்ண, அவனை திருத்தும்படி சொல்லும் போது அவன் அதற்கு செவி கொடுக்காமல் அவன் துக்கத்தோடே போய்விட்டான். எல்லா விதத்துல சரியா இருப்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் இத்தனை காரியங்கள்ல சரியா இருந்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். காரணம், அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டுவிடு என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். அது விடவில்லை என்றால் அது நமக்கு நித்திய வலியை கொண்டு வரும். அதுதான் நித்தியத்தை இழப்பதற்கு ஏதுவாய் நம்மை கொண்டு போய்விடும். கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை பேசும்போது, நம்மை உணர்த்தும் போது, நம்மை எச்சரிக்கும் போது, அதை விட்டு விலகு, அங்கே போகாதே, இதை பாராதே என்று சொல்லும் போது அதற்கு நாம் செவி கொடுத்தால் நம்முடைய முடிவு துக்கம் என்று இராது. இவனை பாருங்கள், இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே இத்தனை நல்ல சுபாவங்கள் இருந்தும் அவன் எப்படி போனான்? துக்கத்தோடே போனான். கீழ்ப்படிதலே, செவி கொடுத்தலே நலம். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அசட்டை பண்ணாதிருங்கள். நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு சேதம் உண்டாகாதிருக்கவும் தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். துக்கத்தோடு திரும்பாதபடிக்கு துதியுடனே அந்த நித்தியத்துக்குள்ளே செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. நாங்களும் ஆண்டவரே அப்பா, நித்தியத்தை விட்டு
இந்த பூமிக்குரியவைகளை பற்றி கொண்டிராதபடி எங்களை உணர்த்தும், எங்களை திருத்தும், எங்களை நடத்தும். துக்கத்தோடு எங்கள் காரியங்கள் முடியாதபடிக்கு துதியுடனே உடைய வாசல்ல பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.